நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியக்குறி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவருக்கும் மறுபக்கம் நம்ம மல்லிக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படுதுங்க. இதுக்கு முற்றிலும் காரணம் முற்றிலும் கோணல் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசனும் மறுபக்கம் நிஷாவும் சேர்ந்து நம்ம மல்லி பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன் பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, என் பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என் பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமட்டமா போயிட்டாலா, என் அக்காவுக்கு எடுக்கிறது நீ யாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிஷாவும் மறுபக்கம் கதிரேசனும் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. இந்த தருணத்துல என்ன பேசுறது, ஏன்னா எதுவுமே பேச முடியாது, ஏன்னா இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் திருன்னு திருவிழால காணாம போன மாதிரி முடிச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் நம்ம மல்லியே ரேணுகா இருந்து அடிக்கே போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஏடே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எவ்வளவு அகங்காரம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பேன், உன்னாலும் சும்மா விட்டு வச்சுதே தப்பு, மவளை இப்பயும் அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அந்த ஜுட்டி முடிய பிடிச்சுன்னு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த இடத்துல நம்ம விஜய் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரேணுகாவை தள்ளி விட்டு, நீ என்னடி அவளை வெளியே துரத்துறது, நான் துரத்துறேன், வீட்டை விட்டு வெளியே போகணும்டா அயோக்கிய ராஸ்கோல்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு வெறுப்பாயிட்டு, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு மட்டும் ஏடா இந்த கஷ்டம், இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எதுவுமே சொல்லாம ஒரு பக்கம் மௌனத்தோட சைலண்டா நின்று இருக்காங்க. ஆனா நம்ம விஜய் பண்ணதும் தப்புங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம தீர ஆராயணும், எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாசனம் பண்ணக்கூடாதுங்க. எந்த இடத்துல களத்துல இறங்கி ஒரு பக்கம் தீர விசாரிச்சு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி போயிருச்சு, ஐயோ அப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லைங்க. அதனால விட்டு தள்ளிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி எந்த மூவை நம்ம அடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சானோ அந்த இடத்துக்கு அன்னபூர்ணி வந்துடுறாங்க. ஏன்டா டேய், உனக்கு தேவைப்படுற போது எடுத்து வச்சுப்ப, தேவைப்படலாம் தூக்கி வீசிடுவேன், மல்லி நான் பொம்மையா இல்லை வேஸ்ட் குப்பையாடா, என்னடா நினைச்சுக்கிற மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கறாங்க. உடனே ஒவ்வொரு கேள்வியும் நறுக்குன்னு முறுக்க உடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் ஒரு பக்கம் திணறாரு. அப்படியே பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு. என்னடா பச்சை புள்ளிய இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நோண்டனா என்னதான் பண்ணுவான் என் தலைவனை ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் வெறுப்பாவது கோவம் வருதுங்க. உடனே விஜய் பார்க்கணுமே, நான் எதுவும் வேணும்னு பண்ணல, நான் அவகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரேணுகா விஷயத்துல தலையிடாத, எதா இருந்தாலும் பொறுத்து பார்த்துக்கலாம், அதை விட்டுட்டு தேவையில்லாம அவளை யாரு மூக்க நுழைச்சு சொன்னது, ஏதான ஒரு மூக்க நுழைச்சு ஏதான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறா, அதை தீர்க்கறதுக்குள்ள எனக்கு எந்த அளவுக்கு பாடுபோ தெரியுமா, உசிரியே ஒரு பக்கம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு மசுறு மாதிரி பேசணும் இருக்காரு. உடனே டே இப்படியெல்லாம் பேசணும் நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த பக்கம் கதிரேசன் வந்து, ஏன் மாப்பிள்ளைய என்ன பேசுறதுக்கு நீ யார் கிளவிய அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க, உடனே அன்னபூர்ணி கோவம் வந்தது ஒரு பக்கம். உடனே பார்க்கணுமே சப்புன்னு அந்த சொட்ட மண்டையில நல்லா நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவனோட உலகமே ஒரு பக்கம் ஆடி போயிருதுன்னா பாத்துக்கோங்களா. உடனே நம்ம நிஷா வந்து ஒரு பக்கம் எங்க அப்பாவோட அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. உடனே நம்ம மல்லி போயிட்டு, என்னோட சித்தியை நீ அடிக்கிறது யாருன்னு அவ கைய பிடிச்சி அவ்வளவு பிடிச்சி ஒரு தள்ள உடனே குடும்பத்துக்குள்ள சிக்கல் விக்கலுன்ற மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்னடா பண்றது, இதுக்கு ஒரு தீர்வேலே அடிதடியெல்லாம் ஆகி போச்சு. இதுக்கு மேல மல்லி அந்த வீட்டுல வச்சா கரெக்டா இருக்காது, அவளை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித் சொல்றாங்க. நீ ஒரு ஆளு ஹேரு, நீ சொல்றத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோபப்பட ஆரம்பிச்சிடாரு. மல்லி இங்கதான் இருப்பா, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, அதை பத்தி எனக்கெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாரு. டே தலைவா, எப்படியா இந்த அளவுக்கு நீ எல்லாம் பண்ண மாட்டியே, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம மல்லி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசத்தை அன்பை எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கொட்டி கொடுத்ததான விளைவு தான் இது. அதனால நம்ம தலைவன் இனிமே மல்லியை விட்டாலும் பிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. ஆனா ரேணுகா மனசுக்குள்ள எப்ப நான் கொடி கட்டி பிறக்க போறேன் மனசுக்குள்ள என்னை எப்ப தூக்கின்னு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை வளர்த்துன்னு இருக்காங்க. ஆனா அவங்க தான் ரேணுகாவே இல்லையே, கேடுகட்ட கேவலமான சுடரி. இந்த சுடரியை நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை மேல பிரச்சனையை வளர்த்துன்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆவலா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கேவலமா இருக்கு. ஏன்டா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமா பண்றாங்க, அவங்களுக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளா நான் இது வரைக்கும் எத்தனை திருட்டு பண்ணியிருக்கேன், எத்தனை மொல்ல மாதிரித்தனம் முடிச்சு வைக்கத்தனம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே சும்மா சொர்க்கமே கண்ணில் காட்டுற மாதிரி விஜய மாதிரி ஒரு ஆணழகன், மறுபக்கம் கதிரேசனா மாதிரி ஒரு பணக்கார அப்பன், இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எந்த பொண்ணுக்கு மனசு வர சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் அழகா நான் அனுபவிச்சுக்கணும்னு பாக்குறேன். ஆனா அதை விட்டு என்ன துரத்த பார்த்தா நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தலைவன்
கேட்க ஆரம்பிக்கிறேன். உடனே சரி ஓகே இவ சொன்னதுல பாயிண்ட் இருக்கு, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லி சைலண்டா நின்று இருக்கேன். மறுபக்கம் பாபுவும் வந்துறாரு. வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த ரகு யாரு, ரகுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், எந்த ரகு, எப்படிப்பட்ட ரகு, எப்படி இருப்பான் ரகு, அது ரகு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒரு டைம் தான் ரகு, நானா நீ பல டைம் சொல்லிட்டோமா, நீ ஆதாரத்தை கேட்போன்னு சொல்லிட்டு தெரியும், நீ ரகுவும் பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இல்ல இல்ல அந்த ரகுவா, அது டாக்டர் கிட்ட எனக்கு வந்து அடிக்கடி அப்படியே மண்டையில குர்ருனுது கிர்ருனுது, அதனால எல்லாரையும் கூட்டிட்டு போய் விசாரிச்சா என்ன பைத்தியம்னு திருப்பி கன்ஃபார்ம் பண்றீங்க, அதனால நானே தனியா போய் அவர்கிட்ட அப்பப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்றீங்களே, அப்படின்னா நான் யார் கூட பேசினாலும் இப்படிதான் தப்பா பண்ணுவீங்களா, என்ன தப்பா அப்படியே சும்மா இந்த இடத்துல ஒரு பிரதிபலிப்பை உருவாக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பேசுறது, இதுக்கு எங்கிட்ட எதுவும் பதில் இல்லைப்பா, இந்த அளவுக்கு நீ போடுன்னு சக்க போடுவேன்னு யாருக்கு தெரியும் சொல்ல பார்க்கலாம், அதனால இது எங்கிட்ட சத்தியமா பதில் இல்லை, அதனால இந்த இடத்துல வந்து நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபு ஓரமா போயிடுறாரு. ஆனா நம்ம மல்லி இருந்தேன்னு, அம்மாடி இவனை வீடியோ எடுத்தோம் தான் சொன்னங்க, வாய்ஸ் இல்லாம எடுத்தங்க, நான் சொன்னேன் வாய்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கு பாட்டுக்கோ, நீங்க எதனா பண்ணிப்பீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த மல்லியான வீட்டை விட்டு தோட்ட முடிவு பண்ணிட்டா நான் இப்ப அந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா ஆரம்பிச்சுட்டு பேகா தூக்கிடுறா. டே எதுக்குடா ஏடா அந்த மாதிரி பண்றீங்க, அந்த புள்ளிய சொல்லி நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முந்தனம் வருக தருக.